யூஜிடிஆர்வி மேக்ஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி காம்ப்ளெக்ஸ் அனாலிசிஸில் அனாலிட்டிக்கல் எப்படி செக் பண்ணுறது அப்படின்றத பார்ப்போம். ப்ராப்ளம் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, அனாலிட்டிக்கல் ஆர் நாட் அனாலிட்டிக்கல் ஃபைன் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் கொஷின் பார்த்தீங்கன்னா e⁻x cos y மைனஸ் I sin y. அடுத்தடுத்த கொஷின் கொடுத்துருக்காங்க, நீங்கள் அப்படியே பார்த்துங்க. ஃபர்ஸ்ட் கொஷின் வந்து எப்படி சால்வ் பண்ணுன்னு பார்ப்போம். f of z ஈக்குவல் டு கொடுத்துருக்கிறத எடுத்துக்கிறோம். e⁻x cos y மைனஸ் I sin y. அனாலிட்டிக்கல் ஃபங்க்ஷன் செக் பண்ணால் சிஆர் ஈக்குவேஷன் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகணும். அப்போ சிஆர் ஈக்குவேஷன் நமக்கு என்னன்னு தெரியும், ux ஈக்குவல் டு vy uy ஈக்குவல் டு மைனஸ் vxன்றது சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகணும். அப்போது கொடுத்துருக்கிறத u ப்ளஸ் ஐவின்னு எடுத்துக்கிறீங்க. இதில் u வந்துட்டு ரியல் பார்ட்டும் இமேஜினரி பார்ட் வந்து வின்னு எடுத்துக்கிறோம். ஸோ யூவை வந்து எக்ஸை பொறுத்து டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணுறோம். எக்ஸை பொறுத்து பண்ணும்போது யூஎக்ஸ் காஸ் ஒய், சரிங்களா? இங்கே எக்ஸ் மட்டும் தான் இருக்குது, ஸோ ஒய் அப்படியே வந்துடும். அடுத்தது வி ஒய்யை வந்துட்டு வியை வந்து எக்ஸை பொறுத்து பண்ணும்போதும் அதே தான் வரும், e⁻x சைன் ஒய். ஒய்யை பொறுத்து பண்ணும்போது e⁻x அதே மாதிரி வந்துடும். காஸ் எக்ஸை வந்து டெரிவேட் பண்ணிங்கன்னா மைனஸ் சைன் ஒய் வந்துடும், சரிங்களா? அதே மாதிரி வி ஒய்யை பண்ணும்போது e⁻x அப்படியே வந்துடும். சைனை பண்ணும்போது காஸ் வரும், ஸோ மைனஸ் காஸ் ஒய் வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு தெரியும் யூஎக்ஸும் விஒய் ஈக்குவலாக இருக்கணும் பார்க்கணும். யூஎக்ஸு விஒய் ஈக்குவலாக இல்லை. ஸோ அடுத்து யூஒய் மைனஸ் விஎக்ஸு இருக்குங்களா, ஈக்குவலாக இருக்குன்னா இங்கேயும் மைனஸ் இருக்குது, இங்கேயும் மைனஸ் இருக்குது. இங்கே வந்து யூஎக்ஸு நாட் ஈக்குவல் டு, ரெண்டுமே நாட் ஈக்குவல் டு இருக்குது. ஸோ அப்போ திஸ் இஸ் நாட் அனாலிட்டிக்கல். இது அனாலிட்டிக்கல் இல்லை, சிஆர் ஈக்குவேஷன் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகலை, சரிங்களா? யூஎக்ஸ் ஈக்குவல் டு விஒய், யூஎக்ஸ் ஈக்குவல் டு விஒய்யாக இருக்குன்னு பார்க்கணும். மைனஸ் இருக்குது, இது இப்படி பார்த்துக்கங்க, புரிஞ்சுக்கும். ஸோ நெக்ஸ்ட் அடுத்த சம் பார்த்தீங்கன்னா, லெட் எஃப் ஆஃப் இசட் ஈக்குவல் டு யூ ப்ளஸ் ஐஒய் ஐவி கொடுத்துட்டாங்க. இதில் வந்துட்டு இதில் வந்து கொடுத்துருக்குற இமேஜினரி பார்ட் ரியல் பார்ட் பிரிச்சுக்கிறோம். இமேஜினரி பார்ட் ரியல் பார்ட் வந்து யூன்னு எடுத்துக்கிறோம். எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் 2xன்றது இமேஜினரி பார்ட் வந்து வின்னு எடுத்திருக்கோம். ஸோ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர் மைனஸ் 2xy. இப்போ இதை எக்ஸை பொறுத்து டெரிவேட் பண்ணுறோம் ஃபஸ்ட்டு. அப்போ 2x 2y வந்துருமா, சரிங்களா? எக்ஸை பொறுத்து போனீங்கன்னா இது வராது, ஸோ 2y. அடுத்து இதை எக்ஸை பொறுத்து பண்ணும்போது 2x மைனஸ் 2y வந்துடும், சரிங்களா? ஸோ அடுத்தது ஒய்யை பொறுத்து பண்ணும்போது எக்ஸ் ஸ்கொயர் வராது, அப்போ மைனஸ் 2y 2x. அகைன் திரும்ப இங்கே பண்ணும்போது விஒய் பண்ணும்போது இங்கேருந்து பண்ணோம், அப்போ எக்ஸ் வராது. இது மட்டும் பண்ணும்போது மைனஸ் 2y, இங்கே வந்து ஒய் ஒன்று ஆகிடும், அப்போ மைனஸ் 2x. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா யூஎக்ஸ் ஈக்குவல் டு விஒய், யூஎக்ஸ் ஈக்குவல் டு விஒய்யாக இருக்கா? யூஎக்ஸோட வேல்யூ 2x ப்ளஸ் 2y இருக்குது, இங்கே மைனஸ் 2y இருக்கா, அப்போ நாட் ஈக்குவல் டு. அப்போ இதுவும் நாட் அனாலிட்டிக்கல், அனாலிட்டிக்கல் இல்லை, இதுவும் நாட் அனாலிட்டிக்கல். நெக்ஸ்ட் தேர்ட் சம் பார்த்தீங்கன்னா, தேர்ட் சம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, எஃப் ஆஃப் யூ ப்ளஸ் வின்றது வந்து அவங்க கொடுத்துருக்கிற கிவன் சொல்யூஷன் வந்து 1/2 லாக் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் ஐ இன்ட்டு tan inverse ஆஃப் y by x. அப்போ இதில் வந்து யூவி ரியல் பார்ட் எதுனா இது ரியல் பார்ட்டு, இது இமேஜினரி பார்ட்டு. ஸோ அப்போ யூவின்னு எழுதிக்கிறோம். 1/2 லாக் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர்ன்றது யூனும், வி வந்துட்டு tan inverse ஆஃப் y by x. அப்போ யூஎக்ஸ் எப்படி ஃபைன் பண்ணுவோம்னா, இதை எக்ஸை பொறுத்து ஒன்ஸ் டெரிவேட்டிவ் பண்ணுறோம். அப்போ எக்ஸை பொறுத்து பண்ணும்போது லாக் இருக்குது, அப்போ 1 டிவைட்ல வரும். ஸோ எக்ஸ் டிவைட் பை லாக் எக்ஸ் டிவைட் பை எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர்னு வரும். டெரிவேட்டிவ் பண்ணி பாருங்க. ஸோ 1/2 2x வரும், 2 கேன்சல் ஆயிடுச்சுன்னா ஸோ எக்ஸ் டிவைட் பை எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் வந்துடும். டேன் இன்வர்ஸ் பண்ணீங்கன்னா மைனஸ் ஒய் பை எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர்னு வந்துடும். ஸோ இதில் அடுத்தது பார்த்தீங்கன்னா யூவி என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், யூஒய் வந்து பார்த்தீங்கன்னா யூஒய் கண்டுபிடிச்சிருக்கோம், விஒய் கண்டுபிடிச்சிருக்கோம். இது ரெண்டும் ஈக்குவலாக இருக்குது, இதுவும் ஈக்குவலாக இருக்குது. ஸோ அப்போ ஆன்சர் வந்து இது அனாலிட்டிக்கல், இது அனாலிட்டிக்கலாக இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் யூஎக்ஸ் கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லையா, யூஎக்ஸ் வந்துட்டு எக்ஸ் ஸ்கொயர் பை எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் மைனஸ் ஒய் பை எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் அதே தான் வந்திருக்கு. யூஒய்லையும் எக்ஸ் டிவைட் பை வந்திருக்கு, இது பண்ணும்போது மைனஸ் வந்திருக்கு. ஸோ அப்போ இது அனாலிட்டிக்கல், இது அனாலிட்டிக்கல் சொல்லிடுறோம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபோர்த் சம் பார்த்தீங்கன்னா sin x cos hy plus I cos x sin hy. இப்போ யூன்றது வந்து sin x cos hy எடுத்துருங்க. இது ஏன்னு தெரியணும், ரியல் பார்ட் எடுத்துக்கிறோம், இமேஜினரி பார்ட் எடுத்துக்கிறோம். அப்போ ஒன்ஸ் டெரிவேட் பண்ணிங்கன்னா சைனை பண்ணால் காசு அப்படியே வந்துடும், ஏன்னா இது ஒயில் இருக்குது. ஸோ அடுத்து வியில் பண்ணும்போது மைனஸ் sin x sin hy. திரும்ப ஒய் பண்ணி அகைன் பண்ணும்போது இதுதான் ஒய் பண்ணணும். அப்போ sin x ஒய் பண்ணும்போது காசு பண்ணும்போது sin hy.
அதே மாதிரி வந்துட்டு வி ஈக்குவல் டு காஸ் ஹெச் சைன் ஹெச்ஒய் பண்ணும்போது காசு அப்படியே வந்துடும், சைனை மட்டும் பண்ணும்போது காசு வந்துடும். இப்போ பாருங்க யூஎக்ஸ் ஈக்குவல் டு விஒய். ஸோ அப்போ இது ஈக்குவலாக இருக்கா, காஸ் எக்ஸ் காஸ் ஹெச்ஒய் சைன் எக்ஸ் மைனஸ், அப்போ இது அனாலிட்டிக்கல். ஸோ இந்த மாதிரி தான் அனாலிட்டிக்கல் நம்ம ப்ரூவ் பண்ணோம்.